நீங்கள் இல்லாமலேயே உங்கள் அலுவலகம் இயங்கினால் நீங்கள் முதலாளி. நான் இருந்தாதான் இயங்கும் அப்படின்னா தொழிலாளி. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க, ஒரு கடை வச்சிருப்பாங்க, 5 பேர் வேலை செய்வாங்க. காலிலிருந்து நைட்டு வரைக்கும் இந்த முதலாளி அங்கேயே உட்காந்து அதை பண்றா இதை பண்றா அப்படின்ட்டு ஒரு நாள் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் ஆஃபீஸ் நடக்காதுன்னு சொன்னா நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலன்னு சொல்றீங்க. நீங்க இல்லாத போது அங்கே ஒழுங்காக வேலை நடக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தங்க. அது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன மாதிரி பர்ஃபெக்டாக யாருமே பண்ண மாட்டாங்க, அதனால பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல நான் முரண்படுறேன். உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுற ஒருத்தர் உங்ககிட்ட வேலைக்கு வர மாட்டார். அவர் இன்னொரு முதலாளியாக இருப்பாருங்க. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியலிங்க. எல்லா முதலாளிகளும் என்ன மாதிரி இவங்க ஏன் இல்லைன்னா, அந்த மாதிரி இல்லாதனால தான் உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் அவங்க உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க. அப்போ நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதாங்க பிஸ்னஸ். அவங்களை எப்படி வேலை வாங்கணும், அவ்வளோதான். ரொம்ப பர்ஃபெக்டாக எதிர்பார்க்க வேண்டாங்கிறாங்க. அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் வியாபாரம் விருத்தி அடையும்.